கங்கை நாட்டு மன்னர் கர்ணன் என்ற வார்த்தை எடுத்த உச்சரித்தல் உங்கள் மீது நான் கோபப்பட்டு உங்களை ஏன் அடித்தேன், எதற்காக அடித்தேன் என்ற காரணம் தெரியுமா? எங்கள் இருவருக்கும் சின்னம் சிறு வயதிலே திருமணமாகியது என்று உழைத்தேன். திருமணமாகிய அந்நாள் முதல் இந்நாள் வரை இருந்தோம். அன்னைக்கு ஒரே நாள் தான் நாங்க பார்த்தோம். என் முகத்தை அவர் பார்க்கவில்லை, அவர் முகத்தை நான் பார்க்கவில்லை. இன்றைய தினத்துல அவருக்கு அவர் பாண்டவருக்கு சொந்த உடன் பிறந்த தாயாதி என்று சொல்கிறீர்கள். சொன்னதால் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு அற்ப ஆசை என் மனதில் தோன்றியிருக்கிறது. இருந்தாலும் பூமியில் பெண்ணாக பிறந்தாலானால் பெண்களுக்கு 4 குணாதிசயங்கள் இருக்கும். அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணாதிசயங்கள் இருக்கும். இன்றைய தினத்துல என்னுடைய கணவரை பார்ப்பதற்கு வெட்கம் தடை போடுகிறது. நீங்க ஒண்ணு செய்யணும். இந்த இடத்திலே நடுப்புறமாக திரை வளர்த்துங்கள். திரைக்கு உள்புறமாக நான் நின்றும் திரைக்கு வெளிப்புறமாக என் கணவர் நின்றும் அவர் எப்படி பாண்டவருக்கு சொந்த உடன்பிறந்த தாயாதி ஆனார் என்பதை திரைக்கு வெளியிருந்து எடுத்துரைத்தால் முதல்ல பேச தயார் சொல்லுங்க. திரை வளர்த்துங்களாகட்டும். என்ன திருமணம் தடைப்பட்டு விட்டது. உங்கள் முகத்தை பார்க்காத காரணத்தினால் பெண்களுக்குரிய 4 வெக்கமானது தடுக்கிறதாம். வந்த காரணத்தை சொன்னா தாமலை கொடுக்க தடையிலும் சொல்றாங்க. கூப்பிட்டு பாருங்க, கூட்டு பாக்குறீங்களா? ஆமா, கூட்டு பாரு. ஏன் என் பேனநாதம் அடி பெண்ணே உடைய அப்படி பேசியதற்கு காரணம் உன் அன்னை தீதாவி உன்னை எடுத்து வளர்த்த கலிகாதி வீரர்களின் பெருமையை கொண்டு அவர்களை பெருமையாகவும் என இகழ்ச்சியாக பேசிவிட்டாய். இது உன்னை சொல்லி குற்றம் கிடையாது.
அவன் முன்னே அயன் அமைத்தேன் அன்று அவன் எழுத ஏற்ற வண்ணம் நாம் இப்படி பிரிந்து வாழ்வதற்கு காரணமாகிவிட்டது. சரி விடு, இந்த தினத்தில் எதற்காக உன்னை நாடி வந்திருக்கின்றேன்? நம் அருணன் உதயம் நம் மக்களும் போக வேணும் எதிரியின் கரத்தால் நாள் மால் வேணும், இது தெரியாது. அதனால் இடம்பெறுவற்று உன்னை மாலையிட்டோமே. மாலையிட்ட அந்நாள் முதல் இந்நாள் வரையிலும் தாய் வீடே என்று இருக்கின்றாயே. உன்னை பார்த்து போகலாம், உன்னிடத்தில் விடைபெற்று செல்லலாம் அப்படி ஓடி வந்து காரணம் தெரியுமா? நீ தாய் வீடே கதி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் ரணகலத்திலே சென்று நான் மடித்து விட்டால் கண்ணியே என் சிரமற்றி வீழ்ந்த அருகினில் வருவாயோ கணவராகிய கர்ணன் ரணகளத்தில் விடுத்து விட்டார் என்று செய்தி கேட்டு இறந்த பிறகாவது கணவனை சென்று பார்க்கலாம் என்று ரணகத்திற்கு ஓடி வந்தால் நான் தான் உன் கணவர் என்று உனக்கு தெரியாது.
என்னோடு நீ சேர்ந்து வாழ்ந்திருந்தால் இவர்தான் நம்முடைய கணவர் என்று நன்கு அடையாளங்கள் உனக்கு தெரிந்திருக்கும். நீயோ தாய்விடே நீ சென்றிருக்கின்றாய் கண்ணியே. பிரணவத்தில் என் மீது ஆசை வந்தாலும் உனக்கு நான் தான் என்று புரியாது. அதனால் உன்னை பார்த்து உன்னிடத்தில் வாவாட்டு நல்லதாக ஒரு வார்த்தை பேசி உன்னிடம் கைத்தாம்பலம் பெற்று பெறலாம் என்று வந்தால் நீயோ திரைவளத்திருக்கின்றாய். சரி, திரைவளத்திருந்தாலும் கண்ணியே நீ ஒன்று செய்ய வேண்டும். இந்த திரைக்குள்ள இருந்தபடி எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடி திரையில் மாறாட்டிலேதா அருவாய் கட்டா கூட வாய் தந்து பேசுறதுக்கானோ கிட்ட பேசுறதுக்கானோ. சரி விடு. வந்த செய்திய எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் அப்படின்ற விளக்கம் என்ன? இது மாமியா வீடு தானே? மாமியா வீடாச்சு. இவ்வளவு தூரம் துணிந்து வந்துட்டோம். வந்த நேரத்தில் மனைவியை பார்க்கலாம் என்று உள்ளே போனாலும் இடம் கிடையாது. சரி விடு. நம் முகத்தில் விழிப்பதற்கு அவளுக்கு கஷ்டம். கஷ்டமான இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்க கூடாது. சரி வந்துட்டோம், வந்த சரி சொல்லி ஆகணும். அடி பதிலேயா நாளில் யுத்தம் காட்டி மனிதனை ஜெயிக்க கதிரவன் உதயம் உள்ளே நான் கடுமையாய் போக வேணும். இந்த சண்டைக்கு நான் போக வேண்டும். அதனால் உன் கைத்தாம்பல பெற வேண்டும் என்று உன் நிலத்தில் ஓடோடி வந்தால் என் முகத்தில் வெடிக்க கூடாது என்று உள்ளே இருக்கின்றாய். உள்ளே இருந்தபடியே அரண்மனையில் உள்ளே இருந்தே போய் வருங்கள் பண்ணா என்று ஒரு வார்த்தை சொன்ன. அந்த வார்த்தை இந்த செவியில் கட்டி இந்த கண்ணனால் அவன் சந்தோஷமாக யுத்தத்திற்கு செல்வேன். இந்த வார்த்தை சொல்லு. எப்படி முகம் தெளிவாக தெரியுமோ அதை போல ஒரு எப்படி வளர்ந்தா தாயார் யாரு, சிகப்பனார் யாரு, எந்த முறையில் பாண்டவர் கொடுத்து வந்த தாயாரு என்பதை விளக்கமா சொன்னால் தாம்பரம் தலைவர் சொல் கூறியேன் கல்வாண்டி
விளக்கம் பொன்மாலை கேட்கிறது கிடையாது. இந்த இடத்தில் கேட்டுவிட்டாய். இந்த இடத்தில் உனக்கு உரைத்து செல்கிறேன் கண்ணியே. அவர் சாபத்தை கொடுத்து விட்டால் அப்படியே வளர்த்துவிடும். அப்படி என்றால் அப்படிப்பட்ட தூர்வாசர் நமக்கு இருப்பதோ 2 நேத்திரம், அவருக்கு இருப்பதோ 24 நேத்திரம். 24 நேத்திரம் என்றால் அதுதான் கைவிரல் 10, கால்விரல் 10. நமக்கு நகக்கண்ணாக இருப்பது அவருக்கு நேத்திரமாக இருந்தது. அவருக்கு எப்படி போனது? மும்மூர்த்திகளாக விலகக்கூடிய பிரம்மதேவன் சத்தியலோகம் சென்றார். சத்தியலோகத்திலே சென்று பார்த்திருக்க கலைவாணியும் பிரம்மதேவனும் இருவரும் பஞ்சனையில் அமர்ந்திருக்க அன்னவரை கண்டு கோபமுற்றி ஒரு முனிவர் வந்திருப்பதை அறியாமல் பஞ்சனை மீது ஒருவர் தெரியாமல் அமர்ந்திருக்கிறீர்களே, மும்மூர்த்தியிலே நீ ஒரு மூர்த்தியா? அப்படி என்று கோபம் பிறந்து என்ன செய்தார்? உனக்கு பிரம்மதேவா இருப்பதா இந்த சிரம், 5 சிரம் இருப்பதா இந்த ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிறாயா என்று தெரியாமல் உனக்கு 5 சிரத்தில் ஒரு சிரசு அறுபட வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்துவிட்டு நேராக கைலாயம் சென்றார். கைலாயத்திலே பார்வதா தேவியும் பரமசிவனும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அங்கு சென்று துர்வாச முனிவர் என்றார். அன்னவரை பார்த்து வணங்கவில்லை, வழிபடவில்லை என்று கோபமுற்று என்ன செய்தார்? தெரியாமல் உலகத்திற்கு முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய நீ, நான் வந்தது அறியாமல் உன் மனைவி பார்வதா தேவியோடு உல்லாசமாக இருக்கின்றாயே, பஞ்சனை மீது அமர்ந்திருக்கிறாய் என்று கோபம் பிறந்து உனக்கு கடத்தில் பிரம்மகவானை பிடித்து அடைய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி கைலாயத்தில் பரமசிவனுக்கு சாபத்தை கொடுத்துவிட்டு 3ஆவதாக வைகுண்டம் சென்றார். நடுமூர்த்தி நாராயணன் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்திலே சென்று அன்னவர் பார்த்தார். வைகுண்டம் நாராயணன், நாராயணமூர்த்தி பார்த்து வரக்கூடிய ஆசாமியோ கோபத்திற்கும் சாபத்திற்கும் இருந்த ஆசாமி. அப்படிப்பட்ட கோபமுடைய ஆசாமி இருவருக்கும் சாபத்தை கொடுத்து வருகிறான். அப்படி என்று தெரிந்து வந்தவரை உபசரணை கொடுத்து பஞ்சனை மீது அமர்த்தி கை கால் கரங்களை பிடிப்பதை போல பிடித்து 22 நேத்திரத்தை எடுத்து விட்டார். 22 நேத்திரத்தை எடுத்த பிறகு சுவாமி, இந்த உலகத்தில் நான் எப்படி உயிர் வாழ்வேன் அப்படி உரைக்க 22 நேத்திரத்தை விடுத்து 2 நேத்திரம் கொடுத்தால் வைகுண்டவாசன் 2 நேத்திரத்தை கொடுத்து இதற்கு மேல வரம் தான் அளிக்க வேண்டுமே தவிர யாருக்கும் சாபத்தை கொடுக்க கூடாது அப்படி என்று வழியளித்து வைக்க இந்த தோஷம் தீர வேண்டும், நாமோ சிவபூஜை புரிய வேண்டும் என்று துர்வாச முனிவர் வைகுண்டத்தை விடுத்து உன திசையில் நடக்கிறார். கிழக்கு திசையாக நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் குந்திபோஜ நாடு, அந்த குந்திபோஜ நாட்டிலே சூரசேன முன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறார்.
அன்னவருக்கு மகளாக குந்தமாதேவி இளம் பருவத்தில் தோழி பெண்களோடு வீதியில் விளையாடிக் கொண்டிருக்கிறது. அந்த வழியாக தூர்வாச முனிவர் வருவதை கண்டார் குந்தமாதேவி. கண்ட உடனே உடனே இருக்கக்கூடிய தோழிகள் அனைவரும் வெட்கப்பட்டு அச்சப்பட்டு விலகி ஓடுகிறார்கள். ஏன்? வரக்கூடிய முனிவர்கள் கோபத்திற்குரிய ஆசாமி சாபத்தை தந்து விடுவாரே அப்படி என்று அச்சப்பட்டு விலகி ஓடுகிறார்கள். அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் குந்தமாதேவி மட்டும் பார்த்தது முனிவரை வந்து பாதத்தை வணங்கி அவர் குபசனை கொடுத்தவுடனே ஆசீர்வாதம் பெற்றது. ஆசீர்வாதம் பெற்று, ஐயா முனிவரே வாருங்கள் தங்கள் கிரகத்திற்கு செல்லலாம் என்று சூரசேன மன்னத்திலே கொண்டு சென்றது. சூரசேன மன்னன் பார்த்தான், அடடா தூர்வாச முனிவரோ மகா கோபக்காரர், இப்படிப்பட்ட தூர்வாச முனிவர் இல்லம் நாடி வந்திருக்கிறாரே, என்ன காரணமாக இருக்குமோ என்று அறிந்து, ஐயா வாருங்கள் என்று அவருக்கு தகுந்த உபசரணை கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பெற்று இந்த நாட்டை நாடி வந்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டார். சூரசேன மன்னன் கேட்க, நானோ ஒருவருடைய காலம் சிவபூஜையை புரிய வேண்டும், இந்த சிவபூஜையை புரிவதற்கு பணிவிடை வேலை செய்ய ஒரு மங்கை பருவம் அடையாத கன்னி பெண் ஒன்று வேண்டும் என்று உரைத்தார். யாரை சென்று அழைப்பது? யார் வந்தால் இவருக்கு பணிவிடை வேலை செய்வார்கள்? யாரை அழைத்து வருவது திகைத்து நின்றார் சூரசேன மன்னர். இதை அறிந்தது யார்? குந்தமாதேவி பார்த்தது, அப்பா இந்த முனிவருக்கு சென்று நான் பணிவிடை வேலை செய்கிறேன் அப்பா என்று அம்மா இவருக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும் என்றால் வாய் திறந்து எப்பொழுதும் கேட்க மாட்டார். நிஷ்டையில் இருந்து கரம் நீட்டிய பொருள் எந்த நேரத்திற்கு எப்பொருள் வேண்டுமோ அறிந்து நீங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்திற்கு இந்த பொருள் தேவை, இந்த நேரத்திற்கு இந்த பொருள் தேவை என்று தெரிந்து நீயா எடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு உரைக்க, அப்படிப்பட்ட பணிவிடை வேலையை நான் செய்கிறேன் என்று குந்தமாதேவி உரைக்க, அருகாமையிலே ஆற்றங்கரை ஓடுகிறது. ஆற்றங்கரைக்கு அருகாமையிலே அரச மரம் இருக்கிறது. அந்த மரத்தடியில் அமர வைத்தார். தூர்வாச முனிவரை அமர வைத்து பூஜைக்குரிய பொருட்கள் அனைத்தையும் கொடுத்தார் சூரசேன மன்னன். அப்படி அனைத்து பொருளையும் கொடுத்தவுடனே அந்த நேரத்திலே அந்த பூஜை துவங்கியது. அந்த முனிவரானவர் எந்த நேரத்தில் கரம் நீட்டுகிறாரோ அந்த நேரத்தில் எப்பொருள் வேண்டும் என்பதை அறிந்து குந்தமாதேவி எடுத்து 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 கொடுக்கிறது. அப்படி எடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தருவாயில் இப்படியாக 165 நாள் ஒரு வருட கால சிவபூஜைக்கு நேர்த்தியாக பணிவிட வேலை செய்தது குந்தமாதேவி. இப்படி செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிவபூஜை நேர்த்தியாக முடிந்தது. தூர்வாச முனிவர் கண்ணை விழித்து பார்த்தார். கண்ணை விழித்து பார்த்து, அடடா அழகாக இளம் பருவத்திலே இப்படிப்பட்ட பணிவிடை வேலையை சிறப்பாக செய்தாலே அப்படி என்று மனமகிழ்ச்சி அடைந்து, அம்மா குந்தி உனக்கு என்ன வேண்டும்? பரம் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? உனக்கு எது வேண்டுமானால் நான் தருவதற்கு தயாராக காத்திருக்கிறேன் என்று தூர்வாச முனிவர் கேட்க, அந்த குந்தமாதேவி என்ன உரைத்தது, சுவாமி எனக்கோ பொன் பொருள் ஏறாலும் தாய் தந்தை பெருமை ஏறாலும் நாட்டின் பெருமை ஏறாலும் எனக்கு குறை என்பது கிடையாது. உனக்கு பூஜை முடிந்ததா அதுவே எனக்கு சந்தோஷம் என்று உரைக்க, இப்படிப்பட்ட இளம் பருவத்திலே அழகாக பணிவிட வேலை செய்து வார்த்தையை பார்த்தால் முதிர்வான வார்த்தையாக இருக்கிறது. உலகத்தில் மானிடர்களாக பிறந்துவிட்டால் பாதி நாள் இன்பம் பாதி நாள் துன்பம். ஆனால் குந்தமாதேவி செல்வ செழிப்போடு இருக்கிறாள். அதனால் இவளுக்கு துன்பம் என்பது கிடையாது. இவள் வாழ்க்கையை ஞானத்தால் பார்க்க வேண்டும் என்று ஞானத்தால் பார்த்தார் தூர்வாச முனிவர். பெருத்த குறை இருப்பதை அறிந்தார். குந்தி இந்த உலகத்தில் பெண்ணாய் பிறந்தால் மகப்பெறடைய வேண்டும், அப்படிப்பட்ட தாய்மை அடைய வேண்டும், அப்படிப்பட்ட பாக்கியம் உனக்கு கட்டிய கனவுனால் கிடையாது என்று உரைத்தார். சுவாமி ஒரு பெண்ணாய் பிறந்தால் தாய்மை அடையவில்லை, ஒரு பெண்ணாய் பிறந்ததற்கே பலன் இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகத்தில் நான் ஏன் பெண்ணாக பிறந்ததோ என்று வருத்தத்தோடு தெரிவித்தது. அம்மா வருந்தாதே, உன்னிடத்தில் 5 மந்திரத்தை உபசரித்து தருகிறேன். இந்த 5 மந்திரங்களையும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். நீயோ மங்கை பருவம் அடைந்து உன் கணவனோடு சென்று வாழக்கூடிய நேரத்திலே உன் கணவன் ஆணைப்படி இந்த மந்திரத்தை எடுத்து உச்சரித்தை ஆனால் இந்த மந்திரத்திற்குரிய ஆடவர் ஓடி வருவார், உன்னை கட்டு ஆலிங்கனம் செய்வார். உனக்கு 3.25 சதத்தில் அழகாக ஆண்மகன் பிறப்பான், உன் குறை தீர்ப்பான், உனக்கு கவலைப்படாதே அப்படி என்று
தூர்வாச முனிவர் 5 மந்திரத்தை உபசரித்து குந்தமாதேவியை கரைத்து கொடுத்தார். குந்தமாதேவியோ மண்டிட்டு வாங்கி சென்று கிரகம் சென்று விட்டது. முனிவரோ கானகம் சென்று விட்டார். குந்தமாதேவி அன்று இரவு படுத்து உறங்குகிறது. குந்தமாதேவிக்கு உறக்கம் வரவில்லை. ஏன் உறக்கம் வரவில்லை? ரிஷிபண்டம் இரவு தங்காது. இவர் முனிவர் கொடுத்தாரே இந்த மந்திரம், இது உண்மையா இருக்குமா, இது பொய்யா இருக்குமா, இது பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக இரவு ஜாம நேரத்தில் குந்தமாதேவி ஒரு மந்திரத்தை எடுத்தாள். அது எந்த மந்திரம்? சூரிய மந்திரத்தை எடுத்தாள் குந்தமாதேவி. எதற்காக என்றால் விளையாட்டுத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக சூரிய மந்திரத்தை இரவு நேரத்தில் எடுத்துக்கிறார். ஏன் தெரியுமா? யாரை அடைத்தாலும் எந்த நேரத்தில் வருவார் என்று தானே தூர்வாச முனிவர் உரைத்தார். அப்படி என்றால் இந்த இரவு நேரத்தில் எப்படி சூரியன் வருகிறார் பார்ப்போம் என்பதற்காக சூரிய மந்திரத்தை எடுத்து மொட்டை மாடியில் ஏறி நின்று சூரிய மந்திரத்தை உச்சரிக்கிறார் குந்தமாதேவி. அப்படி சூரிய மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க சூரியனை பற்றி இருக்கிறது. பார்த்தார் சூரியமூர்த்தி, அடடா இளம் பருவத்தில் விளையாட்டுத்தனமாக நம்மை இந்த நேரத்தில் உச்சரிக்கிறாளே, இந்த மந்திரத்திற்கு போகாமல் நின்று விட்டால் துர்வாசமுனிவர் நமக்கு தானே சாபம் கொடுப்பார். அவருக்கு சாபம் வாங்கக்கூடாது. அவள் இளம் பிள்ளையாக இருந்தால் அவள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்றாக வேண்டும் என்று சூரியமூர்த்தியானவர் 16 வயது இளம் பிள்ளையாக உருவெடுத்தார். இளம் பிள்ளையாக உருவெடுத்து தன் வெப்பத்தை எல்லாம் உள்ளடக்கினார். இரவு நேரத்தில் வெப்பத்தோடு வெளியே செல்ல முடியாது. அப்படி என்று சூரியமூர்த்தி வெப்பத்தை எல்லாம் உள்ளடக்கி குந்தமாதேவி இருக்கக்கூடிய இடத்தில் ஓடி வந்து கரத்தை விடுத்தார் சூரியமூர்த்தி. குந்தமாதேவி பார்த்த உடனே அச்சப்பட்டு விலகி ஓடி தூர நிற்கிறார். இப்போது அறிந்து பின்னே குந்தி தெரிந்தோ தெரியாமலோ அழைத்து விட்டார். நானும் வந்து விட்டேன், நான் வந்த வேலை பூர்த்தியாக வேண்டும், வா என்று அழைக்கிறார் சூரியமூர்த்தி. சுவாமி, நானோ மங்கை பருவம் அடையாத கன்னிப்பெண் ஐயா, ஏதோ விளையாட்டுத்தனமாக இது உண்மையா இருக்குமா என்று பரிசோதிக்கவே உன்னை அழைத்தேன். இது நிஜமாகிவிட்டது. நான் எப்படி உன்னோடு சேர முடியும் என்று குந்தமாதேவி வருத்தத்தோடு தெரிவிக்க, அன்னுடைய சூரியனுடைய மந்திரத்தால் குந்தமாதேவி கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் செய்தார். மங்கை பருவம் செய்து சூரியமூர்த்தியும் குந்தமாதேவி கட்டி ஆலிங்கனம் செய்தார்கள். கட்டி ஆலிங்கனம் செய்த 3.25 சலத்தில் நான் யாருக்கு பிறந்தேன்? குந்தமாதேவிக்கு. குந்தமாதேவிக்கும் ஜாம நேரத்தில் செவியில் குண்டத்தோடு மார்பில் கவசத்தோடு அழகான ஆண்மகன் நான் பிறந்தேன். பிறந்த நேரத்தில் என் தாயானவள் மயக்கமுற்றிருந்தால், உலகத்தில் பிள்ளையாக பிறந்த அத்தனை பேரும் தாயானவள் மயக்கமுற்றிருப்பாள். அதே போன்று என் தாய் மயக்கமுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் சூரியமூர்த்தியானவர் வந்த வேலை பூர்த்தியாகிவிட்டது. சிறந்த காலை பிடித்துக் கொண்டால் குந்தமாதேவி, சுவாமி தெரிந்தோ தெரியாமலோ உன்னை அழைத்தேன், நீயோ வந்தாய், வந்தவளை பூர்த்தியாகிவிட்டது. கண்டி பருவமாக இருந்த என்னை மந்தை பருவமனை தனிமையாக என் கருத்தில் ஒரு குழந்தையை உடுத்தி சென்று விட்டால் உலகத்தில் எப்படி வாழ்வேன் அப்படின்னு தாயானது அழு. குந்தமாதேவி அழக்கூடிய நேரத்திலே சூரியமூர்த்தி பார்த்தார். என் மீது குற்றம் கிடையாது, என் மீது தவறு கிடையாது. என்னால் மறுபடியும் உண்மை கன்னி பருவம் மங்கை பருவம் நீங்கி கன்னி பருவம் அடைய செய்கிறேன் என்று சூரியமூர்த்தி மந்திரத்தால் மறுபடியும் கன்னி பருவம் அடைய செய்தார். கன்னி பருவம் அடைய செய்த உடனே என் தாய் பார்த்தது, என்ன நினைத்தது?
என்று சொல்வார்களோ பேச்சு என்று சொல்வார்களோ என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்த நிலையில் என்ன வயது கண்ணியில் குந்தி தேவி கவனித்தால் பருவி தன்மை மன்னவை கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பே நம்மை தாட்சி என்று சொல்வார்களோ வேறு என்று சொல்வார்களோ என்று ஈஸ்வரனுக்காக பயந்து உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களும் பெண்களை ஈன்றெடுத்த ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்தால் எப்படியெல்லாம் வளர்ப்பார்கள் கண்ணியே. ஆனால் என் தாயானவள் என்னை எப்படி வளர்க்கவில்லை. பெற்ற பொழுதே மனமாற பெற்றில் வைத்து முட்டினால் முட்டை உடுத்திருந்த நாகூரில் சேலையை மடித்து பெட்டிக்குள் வைத்து அதன் மீது என்னை வைத்து பெட்டியை பூட்டி அருகாவிலே ஆற்றங்கரை ஓடுகிறது. பொழுது விடுவதற்குள்ளதாக யார் நேத்திரத்திற்கும் படாமல் இந்த பிள்ளையை கொண்டு போய் ஆற்றிலே போட்டு விட்டு வந்து விட வேண்டும் என்று என் தாயானவர்கள் வேகமாக தலை சுமந்து செல்கிறார். தண்ணியே ஆற்றங்கரைக்கு அருகாமையில் செல்ல செல்ல என் தாய்க்கு மனமில்லை. உலகத்தில் எந்த தாய்க்கு தான் மனமரம் பெற்ற பொழுதே பிள்ளை எறிவதற்கு வீசித்த நீரிலே எறிவதற்கு என் தாயும் மனமில்லாமல் தவிக்கிறாள். அம்மா அந்த ஓடி வெள்ளமாக வடக்கி ஒடித்து வரக்கூடிய கங்காதேவியை பார்த்து என் தாயானவர் கேட்கிறார். உலகத்தில் பிள்ளையாக பிறந்த அத்தனை பேரும் உனக்கு அம்மா பிள்ளைகள் தானே. பெற்ற பாவி இந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் தாயே. பெற்ற பாவி என்னை போல் மனம் வந்து நீ கொள்வாயோ அல்லது இந்த பிள்ளையை நீ உலகத்தில் வாழ வைப்பாயோ அம்மா. அப்படி என்று என்னை வேகமாக எடுத்து ஆற்றிலே வீசினாள் கண்ணி. என் தாயானவள் எடுத்து ஆற்றில் வீசினாலும் கங்காதேவி என்னை விட்டுவிடவில்லை. ஓடி வந்து எனக்கு தலை கொடுத்தால் பெட்டி உள்ளே முழுகாமல் இருக்கேன். ஒரு தெய்வத்திற்கு பிறந்த பிள்ளை இந்த பிள்ளையானவள் உலகம் போற்ற வாழ வேண்டும் என்று இறக்கக்கூடாது என்று கங்காதேவியானவள் எனக்கு ஓடி வந்து தலை கொடுத்து என் தாயானவள் என்னை தாளாட்டவில்லை என்றால் திரட்டவில்லை என்றால் தனியே கங்காதேவியானவள் அடிக்கின்ற நீரிலே ஓடுகின்ற வெள்ளத்திலே என்னை தாளாட்டி தீராட்டி எடுத்து. அப்படி செல்லும் பொழுது அந்த பெட்டியானது எங்கு செல்கிறது? அன்று மறுநாள் அதிகாலையில் எல்லாம் அர்ச்சனாபுரத்திற்கு அருகாமல் செல்கிறது. அந்த பெட்டி வருவதை பார்த்தவன் யார்? பெட்டி வருவதே அந்த அர்ச்சனாபுரத்தை ஆளக்கூடிய மன்னன் திருதராட்ச மன்னன். பிறவிலே இரண்டு நேத்திரம் கிடையாது. இரண்டு நேத்திரமும் தெரியாத திருதராட்ச மன்னனை ராதையன் என்று சொல்லக்கூடிய தேர்ப்பாக நடத்தி வந்து அந்த வேடிக்கையை பார்ப்பதற்காகவும் நீராடுவதற்காகவும் மலை கழிப்பதற்காகவும் அந்த தேர்ப்பாக நடத்தி வருவது வழக்கம். அப்படி வழக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில்
ஆற்றிலே துணிவாக ஒரு தங்கப் பெட்டி மிதந்து வருவதை நேரி கண்ணினால் பார்த்தவர் கேட்பாகன். கேட்பாகன் பார்த்துமன்னா ஆற்றிலே ஒரு தங்கப் பெட்டி மிதந்து வருகிறது உரைத்தான். மன்னருக்கு ஒரு பேராசை. தங்கப் பெட்டி என்றால் தங்கம் என்று உரைக்கிறானே, அந்த பெட்டியில் ஏதாவது பொருள் இருந்திருந்தால் பெட்டி உள்ளே அல்லவா போயிருக்கும். பொருள் இல்லாத காலத்தால் மிதந்து வருகிறது. அப்படி என்றால் பார்த்தவன் கேட்பாகன், செவியினால் கேட்டவன் நான். ஆனால் பார்த்ததும் கேட்டதும் இருவருக்கும் சொந்தம் அல்லவா. தங்கம் என்றால் அரசாங்கத்துக்கு சார்பு கேட்பாக, அப்படி என்றால் இருவருக்கும் சொந்தம் என்றால் பெட்டி எழுது, பெட்டிக்குள் உள்ளிருக்கும் சொத்து அப்படி திருநாட்டமன் உரைத்தவுடனே அந்த ஆற்றிலே இறங்கி சென்று அந்த பெட்டியை கொண்டு வந்து கரை மீது வைத்தவன் கேட்பாகன். கரை மீது வைத்து பெட்டியை திறந்து பார்த்தால் மார்பில் கவசத்தோடு செவியில் குண்டலத்தோடு சூரிய சந்திர பிரகாசப்புல் அழகாக பிள்ளை நான் உள்ளே இருந்தேன். செவியில் குண்டலத்தோடு இருப்பதை அறிந்து மன்னா இந்த பெட்டியிலே ஒரு அழகான ஆண் பிள்ளை ஒன்றிருக்கிறது. உன்னமே குழந்தை இருக்கும் என்று தெரிந்திருந்தால் பெட்டிக்குள் உள்ளிருக்கும் சொத்து நமது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன சொல்லை மாற்றக்கூடாது. நம்ம கோட்டை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, அதில் இப்போ தழுவதற்கு குழந்தை மயிலை செல்வம் கிடையாது. சரி, சொன்ன சொல்லை மாற்றக்கூடாது என்று திருதராட்ட மன்னன் கேட்பாக இந்த பிள்ளையை கொண்டு நீ வளர்த்து வா, இந்த பெட்டியை கொண்டு போய் கஜானாவில் சேர்த்துவிடு. அரசாங்க தங்கம் என்பது அரசாங்கத்திற்கு தான் சாரும். அப்படி என்று உதைக்க அந்த வார்த்தையின் மன்னன் பெட்டியை கொண்டு போய் அரசாங்கத்தில் சேர்த்தார்கள். என்னை யாழிடத்தில் வளர்த்து வந்தார்கள். கேட்பாகன் என்னை நாளொரு வேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வாழ்த்து வருகிறான். அப்படி வளர்த்து வரும் தருவாயில் ஒரு நாள் மன்னனுக்கு என் மீது ஆசை வந்துவிட்டது. ஏன் அவருக்கு ஆசை வந்தது? கோட்டை இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, இந்த இல்லத்தில் தவழ்வதற்காக ஒரு பிள்ளை கிடையாது என்று அவருக்கு வருத்தம். பிள்ளை இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு என்று உரைப்பார்கள். கோட்டை இருந்தும் ஆள பிள்ளை இல்லையே, கேட்பாக ஆற்றிலே கண்டிருத்தோமே, அந்த பிள்ளை எடுத்து வடா, சற்று அரண்மனை விடு, அந்த பிள்ளையின் பாதம் பட்ட பிறகாவது நம் இல்லத்தில் மயிலத்தில் இருக்கிறோம் என்று பார்ப்போம், அந்த மழை வந்து உலாவட்டும் என்று உரைக்க அந்த வார்த்தையை கேட்டு கேட்பாக அரண்மனைக்கு இல்லத்திற்கு ஓடி சென்று என்னை எடுத்து வந்து அரண்மனையில் விட்டார். அரண்மனையை விடக்கூடிய நேரத்திலே திருநாட்டு மன்னருக்கு ஒரு சாபம் இருக்கிறது. ஒரு களத்தில் சாதம் போட்டு அதில் இப்படி சாதம் அள்ளினால் மற்றதெல்லாம் புழுவாக போக வேண்டும் என்று அவருக்கு சாபம். அந்த சாபம் அவருக்கு எப்படி வந்தது? அன்றிரவும் ஆற்றின் வேடிக்கையை பார்ப்பது, மலகழிப்பதாக இருந்தால் குண திசையில் அமர்ந்து மலகழிப்பது. இதை அனுதினமும் பார்த்தவர் சூரியமூர்த்தி பார்த்தார். ஒரு நாள் கோபம் பிறந்து பிரசன்னமாகி, மதிகட்ட மன்னனே, நான் உதிர்த்து வரும் தருவாயிலே அமர்ந்து அனுதினமும் மலங்கழிக்கிறாயே, அப்படி என்றால் கோபம் பிறந்து என்ன சாபம் கொடுத்தார் தெரியுமா? ஒரு களத்தில் சாதம் போட்டு சாதம் வந்தால் மற்றதெல்லாம் புழுவாக போக வேண்டும் என்று சாபம் பார்த்தார் திருநாட்டமன்னன். ஐயா, பிறவிலே என்று நேத்திரம் இல்லாதவன் நான், எனக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தால் நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று உரைக்கேன். 32 களத்தில் சாதம் போட்டு 32 பிடி சாதம் தான் ஒரு நாளைக்கு உனக்கு உணவு, அதை மட்டுமே நீ அறிந்து வர வேண்டும் என்று உரைக்க, இதற்கு விமோசனம் கிடையாது என்று திருநாட்டமன்னன் கேட்க, என்னுடைய வம்சத்தில் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வந்து இந்த களத்தை கொடுமையானால் அன்றுதான் உனக்கு சாப விமோசனம் பிறக்கும் என்று உரைக்க, அதே வண்ணம் மனதிலும் 32 களத்தில் சாதம் போடுவார், 32 பிடி சாதம் உண்ணுமார், மற்றெல்லாம் புழுவாக போய்விடும். அப்படிப்பட்ட கொடிய சாபம் திருநாட்டமன்னனுக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இல்லத்தில் கொண்டு போய் அரண்மனையில் என்னை விட்டார். கேட்பாங்க, என்னை விட நான் மார்போடு மார்பாக நகர்ந்து என் மனதை கரத்தால் அவர் சாத மருதிய களத்தை தொட்டு கரமானது பட்டவுடனே புழுவாக இருந்த அனைத்துமே 32 களத்திலும் சாதமாகிவிட்டது. இதை பார்த்தவர்கள் மன்னா, இந்த பிள்ளையின் கரம் பட்ட உடனே புழுவாக இருந்த அனைத்தும் சாதமாக மாறிவிட்டது என்று உரைத்த உடனே, சூரியமூர்த்தி வம்சத்தில் வந்த பிள்ளையாகத்தான் இருக்கும், அதனால்தான் நமக்கு சாப விமோசனமானது.
அப்படி என்று என்ன செய்ய தெரியுமா? அவர் மன்னரை களப்புழுவை நீக்கியதால் எனக்கு எப்படி பெயர் சுட்டினார்? களப்புழுவை நீக்கியதால் இவனுக்கு பெயர் கர்ணன். கர்ணன் கர்ணன் என்று பெயரிட்டார். அந்த ரங்கம் பிடித்ததால் அங்க தேசம் ஒன்று ஏற்படுத்தினார். அங்க தேச நாட்டுக்கு மன்னனாக்கி, கர்ணா, இன்று நாள் முதலில் நீங்க உயிர் உள்ள வரை என்ன பொருள் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்திருக்க வேண்டும். அப்படி என்று அங்க நாட்டுக்கு மன்னனாக்கி வருவோருக்கும் போவோருக்கும் மறுவேற்றி மறுவேற்றி பரப்பன் இறப்பன் ஜோயன் தும்பிட்டவன் கட்டி சொல்லி கவிப்பாடி யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று வாரி கொடுத்த கொடைவல்லல் கண்ணன் என்று பெயருக்கு வந்தேன். எனக்கு தாய் தந்தை யாருன்னு கேட்ட அடிச்சங்காதிருவான் எனது தந்தை குந்தி எனது தாயார் தங்கமே தர்மரைவே அவதானே என் தம்பி மாவே. திங்கள் குலத்தில் வந்தே பொங்கமாயனை வளர்த்தி இப்புவியில் புகழ் பரத்தி காத்தே. செங்காதிரோர் உலகத்திற்கெல்லாம் ஒளி தரக்கூடிய சூரியமூர்த்தியானவர் எனக்கு தந்தை. பாண்டவரை ராஜாக்களை ஈட்டிருக்க புத்தமா தேவனுக்கு தாயா. என் பின்னின் உடன் பிறந்தவர்கள் பாண்டவரை ராஜாக்கள். என் உடன் பிறவாதவர்கள் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இப்படி 106 பேருக்கும் மூத்தவனாக பிறந்தவன் இந்த கர்ணன். இந்த உலகத்தில் புகழ்பெற செய்தவர் திருவிரட்டு மன்னன். சந்திரகுல பரம்பரையில் ஊறி பிறந்த என்னை பார்த்து நானாடி இனஜாதி, நானாடி இடிகுலத்தான், நானாடி தேர்ப்பாக, நானாடி ரதையின் சுதன், நானாடி ஒருவருக்கு ஆளாவிடக்கூடியவரை கலத்தா செய்யக்கூடிய ஆசாமி. இது நாள் வரை என் குலப்போத்து விளக்கத்தை நீ கேட்டது கிடையாது. என்று கேட்டுவிட்டாய். நான் கூறிவிட்டேன். இதை கேட்டு நீ வெளியே வருவதாக இருந்தால் வெளியே வா, இல்லைன்னா போடி அப்படியே.